Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் 12th முடிச்சுட்டு லா டிகிரி பண்ணலான்னு யோசிக்கிறவங்களுக்கும் ஒரு டிகிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிகிரி என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணுறவங்களுக்கும் தான் இந்த வீடியோ. ஆமாங்க, நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 2024க்கான அட்மிஷன் கம்மிங் மே மந்த்து ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லா டிகிரி பண்ணணும்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க. 12th முடிச்சுட்டு ஒரு லா டிகிரி சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து 5 years கோர்ஸாக தான் இருக்கும். பிஏ எல்எல்பின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது 5 years டியூரேஷனு. இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மோடு மட்டும் தான், ஆஃப்லைன் மோடு இல்லை. இதற்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் 12th வந்து லா டிகிரி பண்ணணுன்னா 12th 75 to 80% நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா லாங்குவேஜ் பார்ட்டை விட்டுட்டு மேஜர் பார்ட்டை மட்டும் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதனுடைய ஓவரால் பர்சன்டேஜ் தான் வந்து நீங்கள் கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் ஒரு லா டிகிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணும்போதே இந்த எய்மை வச்சுக்கிட்டு நீங்கள் படிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 5 yearsக்கு முன்னாடி 60 to 65% மார்க் இருந்தாலே லா காலேஜில் தமிழ்நாடு கவர்மெண்ட் லா காலேஜில் சீட்டு கிடச்சிடும். நான் சொல்கிற எல்லா விஷயங்களுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் லா காலேஜுக்கு மட்டும்தான், ப்ரைவேட் காலேஜுகளுக்கு கிடையாது. இப்போ டே பை டேவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு வெயிட். கட் ஆஃப் மார்க் எல்லாமே டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் லா காலேஜில் சேர்றாங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேர் சேர்றாங்களே இன்ஜினியரிங் மாரி ஆகிடுமோ, வேல்யூ இல்லாத ஆகிடுமோ, இதெல்லாம் தான் மணியில் ஏர்ன் பண்ண முடியாதோ என்னமோ யோசிக்கிறீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஜாபும் இருக்குது. அதை பற்றின வீடியோவும் நெக்ஸ்ட்டு நான் யூடியூப் சேனலில் போடுறேன். இப்போ நீங்கள் 5 yearsக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸாக 10th 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய ஓவரால் பர்சன்டேஜ், உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்ட பிறகு ஃபைனலாக ஃபீஸு வந்து பேமெண்ட் வந்துடும். எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து 250 ரூபீஸும், அதர்ஸ் வந்து 500 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 3 years படிக்கணும், எல்எல்பி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே 3 years டிகிரி முடிச்சிருக்கணும் மினிமம். அதாவது நீங்கள் படித்த டிகிரி மினிமம் 3 years டியூரேஷனாக இருக்கணும். அதை விட அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்கில் வந்து 4 years இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து எல்எல்பி 3 years படிக்கலாம். இவங்களுக்கான பர்சன்டேஜும் 75 to 80% எடுத்துருக்கணும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாத அவங்க அப்ளை பண்ணும் பொழுது அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸாக 10th 12th டிகிரியுடைய ஃபஸ்ட் டிகிரி படித்தாங்களே அந்த டிகிரியுடைய 6 செம்மாக இருந்தால் 6 செம்முடைய மார்க் ஷீட்டு, ஓவரால் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் இது எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கான ஃபீஸ் சார்ஜஸும் வந்து எஸ்சி எஸ்டினா 250 ரூபீஸும், அதர்ஸ் வந்து 500 ரூபீஸும் ஆன்லைன்லேயே பே பண்ண வேண்டியது இருக்கும். கவர்மெண்ட் காலேஜுக்கும் ப்ரைவேட் லா காலேஜுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா கவர்மெண்ட் லா காலேஜில் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ரைவேட் லா காலேஜில் ஃபீஸு அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் இது இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணி கவர்மெண்ட் காலேஜிலே ஜாயின் பண்ணலாம். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாச்சு, உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரிப்ளை மெயில் வரும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுக்கு வந்து மெயிலையே உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் வந்துடும். எப்படி நீங்கள் கட் ஆஃப் மார்க் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறது, கவுன்சிலிங் எப்படி போகிறதுனா அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட்டு நான் 1 by 1 கிளியராக போடுறேன். இப்போ நம்ம ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த போர்ட்டலுக்குள்ளேயே நீங்கள் போய்ட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா கட் ஆஃப் மார்க் எவ்வளோ, மெரிட் லிஸ்ட் எவ்வளோ, வெயிட்டிங் லிஸ்ட் எவ்வளோ, இந்த மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்குள்ளே மெரிட் லிஸ்ட்லேருந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுக்குள்ளே உங்களுடைய மார்க் இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம், உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்மு. இல்லை அதை விட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குதுன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டு வரைக்கும் சில டைம் வரும். சில டைமில் 2 டைம் கட் ஆஃப் மார்க்கோட ஸ்டாப் பண்ணுறவங்க, ஏன்னா சீட்டு ஃபுல் ஆகிடும். அந்த அளவுக்கு நிறைய எண்ணிக்கைகள் லா காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ 75 to 85% இருக்கிறவங்க தாராளமாக வெயிட் பண்ணலாம், உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும்.
அப்படி நீங்கள் கவுன்சிலிங்க்கு செலக்ட் ஆகிட்டீங்க, உங்கள் மார்க் கட் ஆஃப் வந்து கரெக்டாக இருக்குதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு நியர்பை எது காலேஜ் வந்து இருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாத இப்போ உங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு டிலே ஆகி தான் கிடைக்குது, எல்லா காலேஜ்லேயும் வந்து சீட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சு, ஏதோ ஒரு காலேஜில் தூரமாக உங்களுக்கு கிடைக்குதுன்ற பட்சத்தில் அந்த காலேஜில் உடனே ஜாயின் பண்ணிவிடுங்க. அதை விட்டுறாதீங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1 இயர் கழித்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கி எந்த காலேஜ் உங்கள் நியர்பையில் ஃப்ரீயாக இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உங்கள் நியர்பை காலேஜுக்கு வந்துடலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கவுன்சிலிங்க்கான டேட்டும் உங்களுடைய மெயில் ஐடிக்கும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கு நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு இந்த டேட்டில் உங்களுக்கு வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லெட்டரும் வரும். அதை வந்து வச்சு நீங்கள் எந்த காலேஜில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய பட்டப்படிப்பை, அதாவது சட்டப்படிப்பை நீங்கள் தொடரலாம். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தப்பட்ட வேறு எந்த வீடியோ போடணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி கிளியராக வீடியோ போடப்படும். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.